வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான முருங்கக்கா கறி தான் செய்ய போறேன். யாருக்குத்தான் பிடிக்காது? முருங்கக்கா கறி, பால் கறி செய்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நான் இன்றைக்கு முருங்கக்கா கறி எப்படி செய்யணுன்றத பார்ப்போம். தேவையானதெல்லாம் சுத்தமா கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்றேன். அதில கடுகு, சீரகம், பூண்டு கொஞ்சம் பொரியுது. பொரியக்குள்ள நான் வெங்காயம் 1 வெங்காயமும் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவும் வெட்டி சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும் மூடி விடுவோம். முருங்கைக்காய் கறி யாருக்குத்தான் பிடிக்காது இல்லையா? முருங்கைக்காய் கறி பால் கறி செய்தோம்னு சொன்னா, நல்ல சுவையா இருக்கும். இடியப்பம், புட்டு, பான், வெள்ளை சாதத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஒரு சூப் கட்டி சேர்த்துருக்கிறேன். அதோட உப்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் நல்ல சுவையா இருக்கும். அதனோட ஒரு தக்காளி பழமும் வெட்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் சொட்டு மூடி விடுவோம். வதங்கட்டும். வதங்கின பிறகு நாங்கள் இப்போ முருங்கைக்காயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழம் வதங்கிட்டுது. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டு செய்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு தனி சுவையாக இருக்கும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் போட்டு சமைக்கிற ஒரு பால் கறி அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வேக வேணும். அதுக்கு பிறகு நான் ஒரு கொஞ்சம் பாலும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வேக வைப்போம். நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு கொஞ்சம் கட்டிப்பால் கட்டிப்பால் சேர்த்து ஒரு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு லெமன் ஜூஸ் விட்டு நாங்கள் இனி இறக்க வேண்டியதான் பாருங்கள். அதனோட கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் போட்டோம்னா கறி அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் 5 நிமிஷம் போதும். அருமையான சுவையான ஒரு முருங்கைக்காய் கறி செய்தாச்சு. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.